செய்தியை பார்த்து வருகிறோம். உச்சநீதிமன்றத்தில் பரஸ்பரம் மன்னிப்பு கோரியிருக்கின்றனர் சீமான் மற்றும் விஜயலட்சுமி ஆகியோர் தரப்பில். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யலாம். நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் மற்றும் நடிகை விஜயலட்சுமி இடையேயான விவகாரம் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தால் முடித்து வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இரண்டு தரப்பும் பரஸ்பரமாக உச்சநீதிமன்றத்தில் மன்னிப்பு கோரிய நிலையில் தற்பொழுது நீதிபதிகள் BV நாகரத்னா மற்றும் மகாதேவன் அடங்கிய அமர்வானது அவர்களுக்கிடையேயான அந்த ஒரு வழக்கை முடித்து வைப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் சீமானுக்கு எதிராக விஜயலட்சுமி தொடர்ந்த வழக்கினுடைய சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பை ரத்து செய்வதாகவும் அவருக்கு எதிரான அந்த FIR-களையும் தற்பொழுது ரத்து செய்வதாகவும் அதிகாரப்பூர்வ உத்தரவை உச்சநீதிமன்றமானது தெரிவித்திருக்கிறது. விஜயலட்சுமி தரப்பு குறிப்பாக சீமான் வழங்கிய பகிரங்க மன்னிப்பை ஏற்று அவருக்கு எதிரான வழக்குகளை தாங்கள் திரும்ப பெறுவதற்கு தயாராக உள்ளதாக விஜயலட்சுமி தரப்பானது இன்றைய விசாரணையின் பொழுது உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்த நிலையில் அந்த வாதங்களை ஏற்று தற்பொழுது இரண்டு பேருக்கும் இடையான அந்த ஒரு பிரச்சனைகளை முடித்து வைப்பதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பிரமாண பத்திரத்தில் கூறியுள்ளது போல இரண்டு தரப்பும் ஒருவருக்கு மீது ஒருவர் எந்த ஒரு கருத்துக்களையும் தெரிவிக்க கூடாது, சமூக வலைதளங்கள் மற்றும் மீடியாக்கள் மூலமாக பேட்டிகளை வழங்கக்கூடாது என்ற ஒரு உத்தரவையும் உச்சநீதிமன்றமானது தற்பொழுது ஒரு பிரமாண பத்திரத்தை ஏற்றி இந்த ஒரு உத்தரவை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் இரு தரப்பும் பிரமாண பத்திரத்தில் கூறியதை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு வாதத்தையும் நீதிபதிகள் எழுத்துப்பூர்வமாக அவர்கள் அங்கு பதிவு செய்து கொண்டுள்ளார்கள். இந்த விவகாரத்தை அடுத்து சீமான் மற்றும் நடிகை விஜயலட்சுமி இடையான அந்த பிரச்சனைகள் தற்பொழுது சட்ட ரீதியிலான பிரச்சனைகள் அனைத்துமே முடித்து வைப்பதாகவும் அவருக்கு எதிரான சீமானுக்கு எதிரான வழக்குகளையும் ரத்து செய்து உத்தரவாக பிறப்பிப்பதாகவும் நீதிமன்றம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சீமானால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தனக்கு இழப்பீடு வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் விஜயலட்சுமி தரப்பிலும் அவருடைய தனக்கு எதிரான வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி சீமான் தரப்பிலும் பல்வேறு மனுக்களானது தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் அதனுடைய விசாரணை தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக உச்சநீதிமன்றத்தால் முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இரண்டு தரப்பிற்கும் இனிமேல் எந்த ஒரு தொடர்பும் இருக்கக்கூடாது என்ற ஒரு கண்டிப்பையும் நீதிபதிகள் இன்றைய உத்தரவின் பொழுது அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி.